எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக நம்ம துபாய் க்ரீக் பார்ட் 1 போட்டிருந்தோம். இது பார்ட் 2. நம்ம எப்படி துபாய் க்ரீக்லேருந்து க்ரீக் ஹார்பர் வர்றது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாக துபாய் க்ரீக் ஹார்பரில் என்னென்ன இருக்குது, எங்கெல்லாம் நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம துபாய் க்ரீக் ஹார்பர் வந்துட்டோம். நம்ம துபாய் க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஃபெஸ்டிவல் சிட்டி போனோம். ஃபெஸ்டிவல் சிட்டிலேருந்து இப்போ துபாய் க்ரீக் ஹார்பர் வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது சன்செட் நல்லா தெரியும், நல்லா கவர் பண்ணலாம். இங்கேருந்து வீடியோ எடுக்கிறனாலும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறனாலும் சரி, நல்லா கவர் பண்ணலாம். ரொம்பவே அழகாக தெரியுது. சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நம்ம வெளியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா எகைன் சன்செட்டை ஃபோட்டோ எடுக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் துபாய் க்ரீக் ஹார்பரில் என்னெல்லாம் இடம் இருக்குது, எந்தெந்த இடம்லாம் சுற்றி பார்க்குற இடம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா இடமும் ப்ளேஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷோ பண்ணுறேன். போட்டிங் வந்ததுலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வெளியில் போயிட்டோம். அந்த மால் மாதிரி இருக்கும். அந்த மாலை விட்டு நம்ம வெளியில் பேக் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ரோடெலாம் இருக்கும். அந்த ரோடு வெளியில் நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு சந்துக்கு நம்ம போனோம்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். கொஞ்சம் தூரம் நடக்கணும். நடந்து வந்துட்டோம்னா அந்த வியூ பாயிண்ட் நம்ம கிடச்சிரும். பக்கத்தில் யாராவது செக்யூரிட்டி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. நம்ம போட்லேருந்து வரும்போது பார்த்த வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு 2 வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே. இதில் இது ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட். நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது புர்ஜ் கலிஃபா வியூ ரொம்பவே நல்லா இருக்குது. பாருங்கள், டோட்டல் புர்ஜ் கலிஃபாவும் இங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். இங்கேருந்து போட்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பெரிய சிட்டி எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா கூட லைப்ரரி நல்லா தெரியுது. அண்டு இந்த சைடு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டி. இங்கேருந்து டோட்டல் அப்படியே சிட்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி நல்லா தெரியுது. யூஸ்வலாக போட்டிங் வர்றவங்கெல்லாம் அந்த 60 AED 30 AED போட்டிங் சொன்னால போட்டிங் போகிறவங்கெல்லாம் இந்த ஏரியாவில் தான் போவாங்க.
ஓகே, ஒரு வியூ பாயிண்ட் முடிச்சாச்சு. அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் அந்த வந்த லைன்லேயே வந்து போயிட்டு நம்ம போட்டிங் வந்த இடத்துக்கு போயிடலாம் ரிட்டர்ன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரொம்ப தூரம் நடந்தே தெரிஞ்சதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2வது வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வியூ பாயிண்ட் சுற்றி பார்த்தாச்சு. சன்செட்டும் ஆகிடுச்சு. இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நீங்கள் நடந்து போகிற பாதை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போகிறது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். பட் பீச் ஓரமாக நிற்கிறதுனால வந்து உப்பு காற்றுங்கிறதுனால வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் உடம்பெல்லாம். வந்து வெயில் நேரத்தில் போனீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து தெரிஞ்சு நம்ம வந்து சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே அவசியம். லைட் போட்டதுக்கப்புறம் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்தப்போ பார்க்கறதோட டேயில் பார்க்கறதோட நைட்டில் ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் அந்த செகண்ட் வியூ பாயிண்ட் பாருங்கள். 3 லேயர்ஸாக இருக்கும். இது நம்ம ஸ்ட்ரைட்டாக நடந்தே வந்துட்டே இருந்தப்போ வந்தோம்னா இது வந்து செகண்ட் லேயருக்கு வந்தோங்க. ஃபஸ்ட்டு கீழே போகிற மாதிரி இருக்கும். கீழே நான் போகலை, ஸ்ட்ரைட்டாக நடந்தே வந்ததுனால செகண்ட் லேயரில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். அங்கேருந்து பார்க்க ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகுது துபாய் கிரேக் ஹார்பர். ஆனால் இதில் நடக்கும்போது, இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது ரொம்ப ஷேக் ஆகுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 3 o'clock வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டே வியூவும் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம், இந்த நைட்டு வியூவும் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஈவினிங்காக நீங்கள் கிளம்பி வெளில போகிறது ரொம்பவே நல்லது, ரொம்ப பெஸ்ட்டு. இங்கே வந்து கீழே டெலஸ்கோப்லாம் இருக்குது. அதில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து போட்டு, புர்ஜ் கலிஃபா எல்லாமே பார்க்கலாம். போயிட்டு பெருசாக ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப தூரத்தில் இருக்க போட்டு வந்து பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நைட் வியூ ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய பிளேசஸ் இங்கே இருக்குது. நல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிங் வந்ததுலேருந்து லெஃப்ட் சைடு தான் போயிட்டுருக்கோம். ரைட் சைடு ஃபுல்லாக எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். லெஃப்ட் சைடில் ஃபைனலாக எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இதுதான் எண்டு. இங்கே நின்று நிறைய பேர் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்து குரூப் ஃபோட்டோஸ்லாம் இங்கே நின்று எடுப்பாங்க. சன்செட்டும் கூட இங்கே நின்று எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எந்த இடத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இங்கே வந்து துபாய் க்ரீக் ஹார்பர் எல்லாமே முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி போயிட்டு துபாய் க்ரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம். ஃபெஸ்டிவல் சிட்டியில் அங்கே வந்து வாட்டர் டான்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதையும் போயிட்டு பார்ப்போம். அங்கே நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டேயில் அங்கே ஒன்றும் பெருசாக நடக்காது, எதுவும் நடக்காது. நைட்டில் தான் அங்கே வந்து வாட்டர் டான்ஸ்லாம் நடக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு நடக்கிற வாட்டர் டான்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப நேரம் லைனில் நின்றதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளுக்கான ஒரு போட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பேராக தான் வந்து போட்டில் விடுவாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கவுண்ட் இருக்கும். அந்த கவுண்டில் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் விடுவாங்க. நின்றுட்டுலாம் போக முடியாது, உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் விடுவாங்க. ஸோ அந்த கவுண்ட் முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம பேக் சைடில் நிற்க வேண்டியது தான். லைனில் ரொம்ப நேரம் நின்று நமக்கு இப்போ போட்டு கிடச்சிருக்கு, வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம்.
ஃபைனலாக நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து வாட்டர் டான்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்லி நான் ஃபெஸ்டிவல் சிட்டியில் வாட்டர் டான்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு நாள் வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஃபெஸ்டிவல் சிட்டிலேருந்து கிரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்காக லைனில் நின்றுட்டுருக்கோம். லைனில் நின்றுட்டுருக்கும்போது வாட்டர் டான்ஸ் நடந்ததுனால நான் அதை கவர் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் வந்து வாட்டர் டான்ஸ் நடக்கும். எங்கேயுமே புர்ஜ் கலிஃபாலையும் சரி எங்கேயும் வாட்டர் டான்ஸ் நடந்தாலும் கண்டினியூஸாக நடக்காது. 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நடக்கும். ஸோ நான் லைனில் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்ததுனால இதை கவர் பண்ண முடிஞ்சுது. இங்கே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து ஃபயர் ஒர்க்லாம் நடக்கும் ஃபெஸ்டிவல் சிட்டியில். கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபயர் ஒர்க் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சிட்டிலையும் ஃபயர் ஒர்க் நடக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வீடியோ நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள் மறக்காமல். தனியாக வாட்டர் டான்ஸ் மட்டும் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு போட்டு கிடச்சிருக்கு. இங்கேருந்து நம்ம கிரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போக போகிறோம். இந்த பிரிட்ஜு தெரியுது இல்லையா, அந்த பிரிட்ஜில் தான் வந்து பஸ் வந்து வரும். நம்ம வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, இல்லைனா ரொம்ப கூட்டமாக இருக்குது, எல்லாராலையும் போட்டில் வர முடியாது, ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்குன்னா நமக்கு பஸ் ஃபெசிலிட்டி பண்ணி தருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா இங்கே கிரீக் மெட்ரோ ஸ்டேஷனில். அங்கேருந்து இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்மளை கொண்டாந்து ஃபெஸ்டிவல் சிட்டியில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து கிரீக் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். கிரீக் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு நம்ம இனி வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.